வானிலை முன்னறிவிப்பு இன்றைக்கி, அதாவது டேட் வந்து இன்றைக்கி 21ஆம் தேதி. நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேன். இன்னையிலேருந்து 22, 23 கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாளைக்கு சராசரியாக வந்து ஒரு மழை வந்து பதிவாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கப்பட்டு ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. மழையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இந்த டேட் அதாவது இன்றைக்கி 21 அப்படின்னா 16லேருந்தே 16, 17, 18, 19 இந்த 4 நாட்களுமே தென் மாவட்டங்களில் நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருந்து சென்னை தொடங்கி அப்படியே அந்த புதுச்சேரி கடலோரத்தில் அப்படியே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி இல்லை எல்லா பகுதியிலும் வந்து பரவலாக வந்து நல்ல கனமழை வந்து பொழிஞ்சிட்டு இருந்து இப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக வந்து அறிவிச்சிட்டு இருந்த ஒரு தகவல். ஸோ புயலே வந்து வரும், அதுக்கு வந்து சம்திங் ஏதோ மேட்டினோ ஏதோ ஒரு பேர்லாம் வந்து வச்சாங்க. இது வந்து புயல் சின்னமாக வந்து உருவாகி 22, 23 இந்த காலகட்டத்தில் வந்து ஆந்திராவை நோக்கி வந்து போகும். சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லப்பட்டது. என்ன ஆச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதாவது காற்று சுழற்சியாக வந்து மாறிட்டனால பெருசாக வந்து புயலாக மாறதுக்கான வாய்ப்புகள் இந்த இல்லை. அதேமாதிரி வந்து பசிபிக் கடலில் 4 வெவ்வேறு காற்று சுழற்சிகள் வந்து தொடர்ச்சி அங்கங்கே வந்து இருக்கிறதுனால ஒன்று வந்து ப்ராப்பராக வந்து வலுப்பெற முடியல. நீராவியை வந்து அங்கங்கே வந்து மாற்றி வலிக்கு இழுக்கிறதுனால ஸோ காற்று சுழற்சியாகவே நம்முடைய தரைக்கு வந்து வரப்போகுது. எங்கே வரப்போகுது அப்படின்னா, நேராக வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த காற்று சுழற்சி வந்து வரப்போகுது. இப்போது இந்த காற்று சுழற்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இலங்கை பக்கத்தில் இருக்குது. இலங்கை மேலே கரை ஏறி அப்படியே வந்து கன்னியாகுமரி அந்த பகுதிகளில் வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக வந்து வரும் அப்படின்றாங்க. இந்த காற்று சுழற்சியுடைய அந்த வெளிச்சுற்று அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே வந்திருக்கு. பரவலாக சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மட்டும் வந்து வரல. மேபி வந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே கிருஷ்ணகிரி வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காற்று சுழற்சியுடைய அந்த வெளி வட்டமே வந்து இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் வந்து இருக்கனால பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போது வந்து சாரல் மழை வந்து விட்டு வந்து பேஞ்சிட்ருக்கு. ஒரு சில பகுதியில் வந்து தொடர்ச்சியான கனமழை இருக்குது. கீழே தென் மாவட்டங்கள் வந்து தொடர்ச்சியான கனமழை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ராமநாதபுரம், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பெரும்பாலான பகுதிகள் வந்து தொடர்ச்சியான கனமழை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் நேரம் கூட இந்த காற்று சுழற்சி இலங்கை மீது வந்து ஏறி அப்படியே வந்து நம்முடைய தமிழ்நாட்டு கரைக்குள்ளே வந்து வரும்போது ஸோ இந்த காற்று சுழற்சியுடைய தீவிரம் அப்படின்றது இன்னும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வெளிச்சுற்று அப்படின்றது பார்த்திங்கன்னா பரவலாக வந்து கர்நாடகாவுக்கு வந்து போகும். கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலும் வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிடும். ஸோ அப்படியே வந்து கவர் பண்ணும்போது அந்த வெளிச்சுற்றில் தான் வந்து இந்த இரு காற்று இணைவு அப்படின்னு வந்து இருக்கும். இந்த காற்று சுழற்சி எந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து பெருசாக வந்து மழை இருக்காது. அந்த இடத்துல வந்து மேக குவியல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வெளியில் போக பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் வந்து மூவ் ஆகுதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இருகாற்று இணைவு அப்படின்றது வந்து ப்ராப்பராக வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல மழை வந்து எதிர்பார்க்கலாம். இந்த காற்று சுழற்சியோட இந்த தீவிரம் அப்படின்றது இன்னும் வந்து 3 நாளைக்கு இருக்கும். இன்றைக்கி 21, 22, 23 3 நாளைக்கும் இந்த காற்று சுழற்சி நம்முடைய தரைப்பகுதிக்குள்ளே வர வெளிச்சுற்று வந்து வெளியில் இன்னும் கொஞ்சம் நீண்டு போக இந்த மழையுடைய தீவிரம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கும். எந்த இடத்துல இந்த காற்று சுழற்சி வந்து நீடிக்குதோ அந்த இடத்துல மழை இருக்காது. அந்த வெளிப்பரப்பு அந்த வெளிச்சுற்று வந்து எந்தெந்த இடத்துல வந்து இருக்கும், அந்த மேகக்கூட்டங்கள்லாம் வந்து எங்கெங்கே வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வெயில் ஏற நம்மளுக்கு வந்து நல்ல மழைப்பொழிவு வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இருக்கும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நல்ல மழை வந்து இருக்கும். ஸோ ஊருக்கு வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா தீபாவளி முடிச்சுட்டு எல்லோரும் வந்து ப்ராப்பராக வந்து ஜாலியாக வந்து ப்ராப்பராக ஜாலியெல்லாம் வந்து கிடையாது. முடிச்சுட்டு ஒரு சோகமாக வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தானே எடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பீங்க. எது கூட தீபாவளி போயிடுச்சுன்னு யோசிப்பீங்க. பட் அது இந்த மலை மேகங்கள், இந்த மலை சாரல்லாம் வந்து வரதுனால இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நான் 2 நாளைக்கு வந்து லீவ் போட்டு ஜம்முன்னு வந்து வீட்டில் ஜாலியாக இருங்க. ஸோ இதை தான் நான் கூட சொல்ல ஆசைப்பட்டேன். அதேமாதிரி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேபி 22, 23 வந்து 2 நாளில் ஒரு நாள் வந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்டில் ரெய்னிங்காக இருக்குது, ட்ரைசில் ரெய்னிங்காக இருக்குது. இந்த ட்ரைசில் ரெயின் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் வந்து இருக்கும். அதாவது வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள் வந்து பெரும்பாலான பகுதிகளில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சாரல் மழை வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ நம்ம அரசு எடுக்கிற முடிவு தான். மேபி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க நினச்சா வந்து கொடுக்கலாம். 2 நாள் லீவ் வந்து கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து லீவ் விடுவாங்கன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குது. நாளைக்கு 22, 23 எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 டிஸ்ட்ரிக்ஸ் ஆச்சு வந்து விடுமுறை வரும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருந்துங்க. மழை நேரம் அப்படின்றனால நல்லா வந்து தண்ணியில் வந்து காய வச்சு சுட வந்து ட்ரிங்க் பண்ணுங்கள். மழை நேரம் நிறைய தொற்றுகள் வரவும் கொசுக்களுடைய எண்ணிக்கை வந்து கூடும். ஸோ அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துப்பது நல்லது. அதேமாதிரி வரக்கூடிய நாட்களில் மழையுடைய தீவிரம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் சார்ந்த முன்னறிவிப்புகளும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நாலேஜ் கேதர் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றிகள்.